இப்பொழுது நாம் லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 17 புதிய சாப்டர் துவங்க உள்ளோம். அதன் தலைப்பு என்ன அப்படின்னா த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் காட் மேன் அண்ட் நேச்சர். இங்கே பகவான் நாம் இருக்கக்கூடிய நிலை எந்த நிலையில் இருக்கிறோம் அப்படின்னா அறியாமையிலிருந்து அந்த நாலேஜ் அதை நோக்கி செல்லும் நிலையில் தான் இருக்கின்றோம். எல்லோருமே அறியாமையில் இருக்கின்றோம். ஆனால் அறியாமையிலேயே இருந்து விடுவது இல்லை. இந்த அறியாமை என்றால் அவித்யா, லேக் ஆஃப் நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் அறியாமை. நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ் என்பதுதான் வித்யா, அதுதான் நாலேஜ். இங்க பகவானினுடைய விளக்கத்துல அதுதான் இங்க குறிப்பிடுகின்றார். இதுல ப்ரோக்ரஸ் டு, இந்த சாப்டர் தலைப்புல பார்க்கலாம், ப்ரோக்ரஸ் டு நாலேஜ். இந்த நாலேஜ் மெல்ல 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 படிப்படியாக முன்னேறி கொண்டு வருகின்றது. இந்த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் எப்படி இருக்கு அப்படின்னா, ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்கின்ற ரீதியில்தான் இந்த நாலேஜ் இருக்கு. எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த ப்ரோக்ரஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, the God as the divine reality, man as the divine reality, nature as the divine reality. So the progress to knowledge எப்படி இருக்கு அப்படின்னா, எல்லாமே டிவைன் ரியாலிட்டி. வெறும் காட் மாத்திரம் டிவைன் ரியாலிட்டி கிடையாது, மனிதன் மாத்திரம் டிவைன் ரியாலிட்டி கிடையாது, நேச்சர் மாத்திரம் டிவைன் ரியாலிட்டி கிடையாது. இங்க ஸ்ரீ அரபிந்தோ ஏன்னா கான்ஃப்ளிக்டிங் பிலாசபிஸ் இருக்கு. சில பிலாசபியில் என்ன சொல்றாங்க, டிவைன் ரியாலிட்டி அப்படின்னா இஸ் சம்திங் டு டூ வித் டிவைன், நத்திங் டு டூ வித் மேன் அண்ட் நேச்சர் அப்படிங்கிறாங்க. சில பிலாசபியில் என்ன சொல்றாங்க, எல்லாமே மனிதன் கிட்ட தான் இருக்கு, அவனை தாண்டி விஷயம் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. சில பிலாசபியில நேச்சர் தான் டிவைன், மற்றதெல்லாம் டிவைன் இல்லை அப்படிங்கிறாங்க. இங்க ஸ்ரீ அரவிந்தோனுடைய நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இன்டெகிரல் நாலேஜ், அதுதான் இங்க பகவான் இங்க வலியுறுத்துகின்றார். இந்த இன்டெகிரல் நாலேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த டிவைன் ரியாலிட்டி எல்லா நிலைகளிலும் டிவைன் ரியாலிட்டி தான் இருக்கு என்பது குறித்த அந்த நாலேஜ், அதுதான் டிவைன் அதுதான் இன்டெகிரல் நாலேஜ். ஸோ இங்க பகவான் இந்த சாப்டர்ல குறிப்பிடுவது என்ன அப்படின்னா, டிவைன் ரியாலிட்டி ஆஸ் காட், டிவைன் ரியாலிட்டி ஆஸ் மேன், டிவைன் ரியாலிட்டி ஆஸ் நேச்சர். இப்படிதான் ஒருவருக்கு ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் வரும் அப்படிங்கிறார். ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் எப்படி வரும்னா, எல்லாமே அல்டிமேட்டா என்ன வரும் அப்படின்னா, அல்டிமேட்டா எல்லாமே இந்த டிவைன் ரியாலிட்டி தான். தெர் இஸ் நத்திங் விச் இஸ் நாட் த டிவைன் ரியாலிட்டி அப்படி அந்த என்கின்ற ரீதியில் தான் நாம் அந்த இக்னோரன்ஸ்லேருந்து நாலேஜுக்கு ப்ரோக்ரஸ் ஆகும். அதுதான் இந்த சாப்டர்ல பகவான் கூறக்கூடிய ஒரு மைய கருத்தாக கூறப்படுகின்றது. லாஸ்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம், லாஸ்ட் சாப்டர்ல பகவான் எப்பொழுதுமே என்ன அடுத்த சாப்டர்ல பகவான் கூறப்போகின்றார் என்பதை முன்னோடியே அதை கோடிட்டு காட்டுவார். லாஸ்ட் பேராகிராஃப்ல எப்பொழுதுமே கோடிட்டு காட்டுவார். அதில் என்ன கூறுகின்றார், இந்த இவல்யூஷன்ல எவல்யூஷனரி ப்ரோக்ரஷன், இந்த முன்னேற்றத்துல எது ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், முழு நிறைவாக எது நடைபெற போகின்றது அப்படின்னா, அனைத்திலும் இங்கு வெளிப்பட்டுள்ள அனைத்திலும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு முழுமை அனைத்திலும் வெளிப்பட வேண்டும். அதுதான் இந்த பரிணாமத்தினுடைய முக்கியத்துவமாக இருக்கின்றது என்கின்ற ஒரு வரியை குறிப்பிட்டிருந்தார். என்ன குறிப்பிடுகின்றார் லாஸ்ட் சென்டென்ஸ்ல, a progressive manifestation of this kind can only have for its soul of significance the revelation of being in a perfect being, in a perfect becoming. Revelation of being na அனைத்தினுள்ளும் மறைந்துள்ள அந்த இறைமைமை.
அது இங்கே வெளிப்பட்டுள்ள அனைத்திலும் தன்னை பரிபூரணமாக வெளிப்படுத்திக் கொள்வது. அதுதான் இந்த ஆன்மீக பரிணாமத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கின்றது என்பதை பகவான் குறிப்பிட்டிருந்தார். இப்போ இதுல எப்படி இந்த இந்த நோக்கம் இங்கு நிறைவேறுகின்றது? இந்த நோக்கம் இந்த எவல்யூஷனரி ப்ரோக்ரஷன்ல முன்னேற்றத்துல இந்த நோக்கம் எவ்வாறு நிறைவேறுகின்றது என்பதைத்தான் இந்த சாப்டர்ல பகவான் விளக்குகின்றார். நாம் இப்ப அதற்கு உள்ளே செல்லலாம். அதற்கு அந்த ஒவ்வொரு சாப்டருக்கு முன்னாடியும் வழக்கமாக பகவான் உபநிடதங்கள், கீதை இதில் இருந்தெல்லாம் சைட்டேஷன்ஸ் கொடுப்பார். அதுதான் இந்த சைட்டேஷன்ஸ்ல என்ன குறிப்பிடப்படுகின்றதோ அதை ஒரு கருப்பொருளாக எடுத்துக்கொள்ளலாம். அதை வைத்து அதை பின்னணியில நம்ம படிக்க போறதை பார்த்தோம் அப்படின்னா நம்மால் நன்றாக புரிந்து கொள்ள முடியும். இப்ப உள்ளே செல்லலாம். Chapter 17, The Progress to Knowledge, God, Man and Nature. Thou art that, O Svetaketu, Chandogya Upanishad 6.8.7. The living being is none else than the Brahman. The whole world is the Brahman. Viveka Chudamani 479. Thou art that, thou and that. Man is no helpless creature involved in gyrations of this world movement. He is not a slave of circumstances, driven by the force of nature, neither is he a plaything of time. He is not some element that is dissolved by death at the end of its life. Man is more than what he seems in his external appearance and nature. Beneath the surfaces of his mind and life in the physical body, there is something in him that is eternal, infinite. This something, which is the core of his existence, links him to the reality of all, Brahma. Not only is this self of man linked to the reality, but it is in essence identical with it. The Atman, that is the fundamental reality of man, is none other than Brahman itself. To put it in another way, it is Brahman that posits itself as the self in each one. When, by a sustained effort and discipline of self-purification, progressive divestment of all that is not the self proper, all the coatings and encrustations of nature are separated from the self, one realizes that one is not other than the reality which is ineffable, Brahman, which is best designated as that. This identity is an eternal fact, though man may not be aware of this underlying truth of himself in his functional consciousness. It is not only the individual
with a conscious self that is one with Brahman. The entire world, the whole of this creation is Brahman. For Brahman, the supreme reality is one without a second. There can be no other existence than Brahman, the omnipresent reality. All is contained in Brahman. In fact, all is Brahman itself. Brahman becomes this creation. Brahman indwells every form, every moment in the world. The world has no reality outside the pervading, enveloping, and immanent reality of Brahman. We may not be aware of this truth of the world, deceived as we are by the misleading appearances of things. Should we, however, direct our gaze into the heart of things and beings that people the world, we perceive an underlying presence constituting them, supporting them, a one becoming the many, but never ceasing to be the one in all the multiplicity of creation. The world is Brahman in manifestation. And it is because of this fact of man being none other than Brahman in his essence, and the world too being the same Brahman in its becoming, that man comes to find his oneness with the all. Both the individual and the all are one in the reality of Brahman. தேங்க்யூ. இந்த விளக்கம் வந்து ஸ்ரீ எம்பி பண்டிட் கொடுத்த விளக்கம் அது. அவருடைய இந்த லெஜெண்ட்ஸ் இன் த லைஃப் டிவைன், அதுல வந்து ஒவ்வொரு சைட்டேஷன்ஸுக்கும் விளக்கம் கொடுத்திருக்காரு. இந்த முதல் 2 சைட்டேஷன்ஸுக்கு விளக்கம் வந்து, முதல் சைட்டேஷன் ஆஃப் கோர்ஸ் சாந்தோக்கிய உபனிஷத், 2வது விவேக சூடாமணி. ரெண்டிலுமே என்ன ஒரு மைய கருத்து அப்படின்னா, இங்க எதுவுமே பிரம்மன் இல்லாதது எதுவுமே கிடையாது. ஆல் இஸ் பிரம்மன். அதுதான் மைய கருத்தாக கூறப்படுகின்றது. நம்ம மனிதன் வந்து ஒரு சூழ்நிலைகளினுடைய கைதி கிடையாது. வெறும் இயற்கையினுடைய சக்தியில் உழலும் ஒரு ஹெல்ப்லெஸ் கிரீச்சர் கிடையாது. வெறும் மரணத்திற்கு உட்பட்ட மனிதனும் கிடையாது. வெளியில அவன் எவ்வாறு தோற்றம் அளிக்கின்றானோ அதை விட மேலான ஒன்று அவனுள் இருக்கின்றது. அந்த மேலான ஒன்று என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, சாஸ்வதமாக இருக்கின்றது. அவன் வந்து ஒரு அனித்தியமான ஒரு வெளிப்புற தோற்றத்தில் காணப்பட்டாலும் அவனுள் ஏதோ ஒன்று சாஸ்வதமாகவும் எல்லை கடந்த விஷயமாகவும் இருக்கின்றது. எல்லையற்ற தன்மை கொண்டதாகவும் சாஸ்வதமான ஒரு விஷயம் அவனுக்குள்ளே இருக்கின்றது. இந்த அவனுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த மைய பொருள் எதனுடன் அடையாளம் காணப்பட்டு முற்றிலும் இணைந்துள்ளது என்றால் அந்த பிரம்மன். அதனுடன் அது வந்து அதனுடைய சாராம்சமாகவும் இருக்கின்றது. அதனுடன் முற்றிலும் இரண்டர கலந்து அடையாளம் கண்டு இருக்கின்றது அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மைய பொருள். அதனால ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மன் தான் வந்து ஒரு ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி. அடிப்படையில அவனுள் இருக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் ரியாலிட்டி வந்து அந்த பிரம்மன் தான். அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. பிரம்மன் தான் வந்து ஒரு மனிதனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மனாக இடம்பெற்றிருக்கின்றது.
ஒரு மனிதன் வந்து அவனுடைய ஆன்மீக சாதனையின் மூலம், பயிற்சிகளின் மூலம் எவையெல்லாம் அந்த அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆண்மனை மறைக்கின்றதோ அதையெல்லாம் மெல்ல மெல்ல நீக்குவதின் மூலம் அவன் எதை அறிந்து கொள்கின்றான் என்றால், அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை அவன் அறிந்து கொள்கின்றான். அது பிரம்மன்தான் என்பதையும் அறிந்து கொள்கின்றான். இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மனும் அந்த பிரம்மனும் வேறல்ல என்கின்ற ஒரு சாஸ்வதமான உண்மை என்பது சாஸ்வதமான உண்மை. ஆனால் இதை மனிதன் அறிந்திருப்பது கிடையாது. அவனுடைய செயற்படும் அவனுடைய உணர்வு நிலையினுடைய மேற்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவன் இதை அறிந்திருப்பது கிடையாது. அவனுடைய ஃபங்க்ஷனல் கான்சியஸ்னஸ்ல இதை அறிந்திருப்பது கிடையாது. இது தனி மனிதன் மாத்திரம் அல்ல. தனி மனிதன், ஒரு உணர்வுள்ள தனி மனிதன் மாத்திரம் அந்த பிரம்மனுடைய அந்த அம்சத்தை தன்னுள் கொண்டிருப்பது இல்லை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஒட்டுமொத்த சிருஷ்டியும் பிரம்மன் தான். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த பிரம்மன் வந்து சுப்ரீம் ரியாலிட்டி, அனைத்திற்கும் மேலான ஒப்புயர்வற்ற நிலையில் இருக்கக்கூடிய மெய்ப்பொருளாக இருக்கின்றது. அது ஏகமாக இருக்கின்றது, ஒன் வித்தவுட் அ செகண்ட். ஏகமாகவும் இருக்கின்றது, அநேகமாகவும் இருக்கின்றது. அது சர்வ எங்கும் எங்கும் வியாபித்திருக்கின்றது. ஆம்னி பிரசன்ட் ரியாலிட்டி. அனைத்தும் அதனுள் தான் இருக்கின்றது. அனைத்தும் அதுவாகவும் இருக்கின்றது. ஆகையினால இந்த சிருஷ்டி என்பது என்ன அப்படின்னா, பிரம்மன் தான் சிருஷ்டியாக வெளிப்படுகின்றது. நாம் காணக்கூடிய ஒவ்வொரு அமைப்பிற்குள்ளும் உள்ளிருக்கும் அமைப்பாக மெய்மையாக எது இருக்கின்றது என்றால் அந்த பிரம்மன் தான். அனைத்து இயக்கத்திற்குள்ளும் அதுதான் இருக்கின்றது. சோ இந்த உலகம் என்பது என்ன அப்படின்னா, அதனுடைய உண்மை வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த உலகம் என்பதனுடைய உண்மை வந்து இந்த மெய்ப்பொருளுக்கு, இந்த இறை மெய்மைக்கு வெளியில் கிடையாது. இந்த உலகம் என்பது ஏதோ அந்த இறை மெய்மைக்கு வெளியில் இருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது கிடையாது. பிரம்மன் இருப்பதனால்தான் இந்த உலகமே இருக்கின்றது. இந்த உலகம் என்பது அதற்கு வெளியில் உள்ள ஒரு அமைப்பு கிடையாது. நம்மால இது உணர முடியவில்லை இல்லையா? ஏன்னா நம்ம வந்து அந்த தோற்றங்களை கொண்டு நாம் அதிலேயே நாம் அதனுடைய மிஸ்லீடிங் அப்பியரன்சஸ், தோற்றங்கள்லாம் வந்து நம்மை உண்மையிலிருந்து உண்மையை அறிந்து கொள்வதற்கு தடையாக இருக்கின்றன. அதனால்தான் நம்மால வந்து வெறும் தோற்றங்களை வைத்துக் கொண்டு அதற்கு பின்னுள்ள உண்மையை அறிய முடிவது இல்லை. இருந்தாலும் என்ன கூறப்படுகின்றது என்றால், நம் அனைத்தினுள்ளும் இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்ளும் தன்மையை நாம் கொண்டிருந்தால், நம்மால வந்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்திற்கும் பின்னால் அடித்தளமாக இருக்கக்கூடிய அந்த இறை மெய்மையை அறிந்து கொள்ள முடியும். அதுதான் அடித்தளமாக இருக்கின்றது. அதுதான் அனைத்திற்கும் ஆதரவாகவும் இருக்கின்றது. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் பன்மையாக இங்கு காட்சி அளிக்கின்றது. இருந்தாலும் அந்த ஒருமைத்தன்மை என்பது பன்மைத்தன்மையில் இழந்து விடுவது கிடையாது. இந்த உண்மைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். மனிதன் என்பவன் எடுத்துக்கொண்டால் அந்த பிரம்மன் தான் மனிதனுடைய அந்த சாராம்சத்துல எதுவாக இருக்கின்றது என்றால் அந்த பிரம்மன் தான். அதே போல இந்த உலகமும் பார்த்தோம் அப்படின்னா அந்த பிரம்மன் தான், பிரம்மத்தினுடைய வெளிப்பாடு தான். இந்த உண்மையை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொழுது ஒரு தனி மனிதன் என்பவன் எதை அறிகின்றான் என்றால், அவன் சார்ந்திருக்கும் அந்த உலகமும் அவனும் வேறல்ல, ஒரு ஒருமை என்கின்ற உணர்வில் தான் இருக்கின்றோம். அந்த ஒருமைத்தன்மையை அவன் அறிந்து கொள்கின்றான். இந்த தனி மனிதன், இந்த பிரபஞ்சம்
இவை எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரம்மன் என்கின்ற மேய்மையில் ஏகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாமே அதிலிருந்து வேறுபட்ட விஷயங்கள் கிடையாது. இந்த கருத்தை தான் நம்ம பார்த்தோம். மேற்கொண்டு செல்லலாம். My supreme nature has become the living being, and this world is upheld by it. All beings have this for their source of birth. Gita chapter 5, sloka 5 and 6. Thou art man and woman, boy and girl, old and worn. Thou walkest bent over a staff. Thou art the bluebird and the green and the scarlet-eyed. Svesta Svatara Upanishad, chapter 4, sloka 3 and 4. This whole world is filled with beings who are his members. Ibad. Ibad means in the same place. That is Svesta Svatara Upanishad, chapter 4, sloka 10. His becomings. It is Brahman, the Supreme, who has become all this through his higher nature power, Para Prakriti. It is this self-nature of Brahman that has become each existence, animate and inanimate. And all of these inhabiting this world are upheld by this power. The world and its names and forms are no product of some mysterious power that has somehow come to be and has imposed its creations on the bosom of the pure being of Brahman. The one has become the many in their various forms and movements in the several orders of creation. Brahman, the absolute, the transcendent reality, manifests himself as the universe and pervades it as the universal self. But he is not universal alone in his extension. He stations himself as the individual self in each of his emanations with their several forms. Thus, whether it is the individual scheme or the universal, it is the same transcendent Brahman that disports himself everywhere. All exists because of this Brahman. All is Brahman. It is a defect of our vision that we do not see and realize it as such. The moment we become aware of our own being as none other than Brahman, we also come to perceive and realize that all else is also Brahman. Sri M.P. Pandit, Legends in Life Divine, page 174 to 177, Deepthi Publications. Thank you, sir. இந்த ஃபர்ஸ்ட் 2 சைட்டேஷன்ஸ் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனைத்தும் பிரம்மன், இங்க எல்லாமே பிரம்மன் தான் அப்படிங்கிறத பார்த்தோம். முதல் 2 சைட்டேஷன்ஸ்ல மனிதனும் பிரம்மன் தான், அவனுக்குள்ள இருக்கக்கூடியதும் பிரம்மன் தான் அப்படிங்கிறத பார்த்தோம்.
இந்த சைட்டேஷன்ஸ், இந்த 3 சைட்டேஷன்ஸ்ல உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள், அதுவும் நேச்சர், அதுவும் பிரம்மன் தான். அந்த கருத்து தான் இங்க வலியுறுத்தப்படுகின்றது. இங்க பிரம்மன், அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் அதனுடைய அந்த உயர் சக்தி, ஹையர் நேச்சர் பவர், அந்த சித் சக்தி, இதைத்தான் நேச்சர், ஹையர் நேச்சர் பவர் என்பது சித் சக்தி, பராபிரகிருதி. அது மூலமாக இங்கே தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இந்த பிரம்மனினுடைய நேச்சர், அதுதான் நாம் காணும் அனைத்துமாக இந்த உலகத்தில் இருக்கின்றது. செல்ஃப் நேச்சர். இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒவ்வொரு விஷயம் அப்படின்னா வெறும் லிவிங் திங்ஸ் மாத்திரம் இல்லை, நான் லிவிங் திங்ஸ் கூட, சடப்பொருள் கூட, எல்லாமே எல்லாமே இட்ஸ் அ பார்ட் ஆஃப் நேச்சர். அந்த நேச்சர் எங்கிருந்து வந்தது அப்படின்னா அந்த பராபிரகிருதி. இந்த ஹையர் நேச்சரோட எக்ஸ்டென்ஷன் தான் இங்க லோவர் நேச்சர். இது வேறு அது வேறு அப்படிங்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள அனைத்தும் இந்த சக்தியினால்தான் ஆதரவு அளிக்கப்படுகின்றன. இந்த உலகத்தில் உள்ள விஷயங்கள், இந்த உலகத்தில் நாம் பார்க்கக்கூடிய நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், இதெல்லாம் ஏதோ நமக்கு எங்கிருந்தோ மாயமான ஒரு அமைப்புகள் கிடையாது. ஏதோ மாய வித்தையால் உருவாக்கப்பட்ட அமைப்புகள் கிடையாது. இது எல்லாமே பிரம்மனினுடைய சிருஷ்டி தான். பிரம்மனினுடைய அந்த ஒரு வெளிப்பாடு தான் அனைத்துமே இங்க காணப்படுவது எல்லாமே. இந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் தான் பல்வேறு வடிவங்களிலும் இயக்கங்களிலும் இந்த சிருஷ்டியில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிரம்மன் முழுமுதலாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அனைத்தையும் கடந்திருக்கக்கூடிய அந்த இறை மெய்மை, இந்த பிரபஞ்சமாகவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அமைப்பாகவும், யூனிவர்சல் செல்ஃப், பிரபஞ்சத்தினுடைய ஒரு இறைமைமையாகவும் அதுதான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது பிரபஞ்சமாக மாத்திரம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தனிப்பட்ட அமைப்புகள் எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுகள் தான். வெவ்வேறு வடிவங்களின் மூலம் காணப்படுகின்ற அனைத்துமே அதனுடைய வெளிப்பாடுகள் தான். இந்த அனைத்துமாகவும் அதுதான் இருக்கின்றது. ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பாக இருக்கட்டும், பிரபஞ்சம் தழுவிய அமைப்பாக இருக்கட்டும், இது ரெண்டுமே அந்த எல்லாம் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் தான் தன்னை வெவ்வேறு நிலைகளில் எங்கும் 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 அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெவ்வேறு நிலைகள் தான் எல்லாமே. அனைத்துமே இங்கு இருப்பதற்கான காரணம் அந்த பிரம்மன் தான். அனைத்தும் பிரம்மன் தான். நம்முடைய பார்வையில் இருக்கக்கூடிய அந்த குறைதான் நாம் இந்த உண்மையை கண்டறிய முடிவதில்லை. இந்த உண்மையை, இந்த மெய்மையை ஏன் கண்டறிய முடிவதில்லை என்றால், நம்முடைய பார்வையினுடைய குறைபாட்டின் காரணமாகத்தான் இந்த மெய்மையை நாம் கண்டறிய முடிவதில்லை. இதுக்கு இறுதியாக ஒரு தீர்வு இங்கு கூறப்படுகின்றது. என்ன தீர்வு அப்படின்னா, எப்பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு மெய்மை, நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்மை இந்த பரம்பொருளை தவிர வேறு எதுவுமே இல்லை என்கின்ற உண்மையை நாம் அறிகின்றோமோ, அப்பொழுது நாம் வேறொரு உண்மையையும் அறிகின்றோம். அது என்னவென்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் அந்த பிரம்மன் தான் என்கின்ற உண்மையை எப்பொழுது அறிகின்றோம் என்றால், நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறைமைமையை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்தும் பிரம்மன் தான் என்கின்ற உண்மையை நாம் அறிகின்றோம். இந்த தலைப்பு பார்த்தோம்னா, இந்த சாப்டர்னுடைய தலைப்பு பார்த்தோம் அப்படின்னா, the progress to knowledge. progress to knowledge என்ன, அந்த எப்படி மனிதன் அறியாமையிலிருந்து, அவித்யாவிலிருந்து
வித்யா, the knowledge of oneness, progress எப்படி நடைபெறுகின்றது என்றால், he realizes that the Brahman is the divine, the Brahman is man, the Brahman as nature, Brahman as man, Brahman as divine, Brahman as nature. இதை ஒட்டிய சைட்டேஷன், இந்த ஒட்டிய கருத்துக்களை கொண்ட இந்த சைட்டேஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ப்ராக்ரஸ்ட் நாலேஜ் இப்படிதான் நடைபெறும். எப்படி நடைபெறும் அப்படின்னா, எல்லாமே பிரம்மன் என்கின்ற நிலையை நோக்கித்தான் இந்த ப்ராக்ரஸ், முன்னேற்றம் நடைபெறும் என்பதை பகவான் சுட்டி காட்டுகின்றார். நம்ம பேராகிராஃப் 1 அதற்குள்ளே செல்லலாம். Paragraph 1. An involution of the divine existence, the spiritual reality in the apparent inconscience of matter, is the starting point of the evolution. But that reality is in its nature an external existence, consciousness, eternal existence. But that reality is in its nature an eternal existence. கண்ணாடி போடாதனால வந்த பிரச்சனை சார், இன்னும் கண்ணாடி பிரிஸ்கிரைப் ஆகல. ஒரு நிமிஷம், சாரி. பரவாயில்ல, நத்திங் ராங். இதனால போல்ட் பண்ணி படிச்சுட்டு இருக்கேன், சாரி. But that reality is in its nature an eternal existence, consciousness, delight of existence. The evolution must then be an emergence of this existence, consciousness, delight of existence, not at first in its essence or totality, but in evolutionary forms that express or disguise it. Explanation. The starting point of evolution is an involution of the divine reality in the apparent inconscience of matter. That reality is in its nature an eternal existence, consciousness, delight of existence, that is Sat Chit Ananda. The evolution must then be an emergence of this Sat Chit Ananda. This evolution does not happen at first in its essence or totality, but it happens in evolutionary forms, that is matter, plants, animals, man, that express or disguise it. Thank you, sir. Thank you. இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த உண்மை. பகவான் எப்பொழுதுமே மீண்டும் மீண்டும் இந்த கருத்து தான் நம்ம எதிர்கொள்கின்றோம். நன்கு தெரிந்த உண்மைகள் மீண்டும் மீண்டும் இங்க கூறப்படுவதை நாம் இந்த கருத்து பார்த்தோம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு சாப்டர்லயும் இந்த இன்வல்யூஷன், எவல்யூஷன் எல்லாம் கூறப்படுகின்றது. இதற்கான காரணத்தையும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது வந்து ஒரு யுக்தி. என்ன யுக்தி அப்படின்னா, இந்த வேதங்களில் கூறப்படக்கூடிய யுக்தி என்று நம்ம ஏற்கனவே வேற ஒரு இதை பற்றிய ஒரு உரையில பார்த்திருக்கோம். என்னன்னா, ஒரு கருத்தை மீண்டும் மீண்டும் கூறுவதன் மூலம் அந்த கருத்து அதை அறிபவரனுடைய மனதில் வலிமையாக பதிக்கப்படுகின்றது. அதுக்காகத்தான் பகவான் ஏதோ பை மிஸ்டேக் பண்றது கிடையாது. பகவான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் பண்றாரு. அதனாலதான் கருத்துக்கள் லைஃப் டிவைன்ல மீண்டும் 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 நன்கு தெரிந்த கருத்துக்களே மீண்டும் மீண்டும் வருவதை, வெவ்வேறு ரூபத்துல வர்றதை பார்க்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, படிக்கிறவங்க மனதுல ஆழமாக அது பதிய வேண்டும் என்கின்ற உணர்வு நிலையில, கான்சியஸ்னஸ்ல அந்த இம்ப்ரிண்ட் ஆகணும். அப்படிங்கிறதுனாலதான் வெறும் மனதளவுல அது பதியாம கான்சியஸ்னஸ்ல இம்ப்ரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கருத்துக்கள்லாம் மீண்டும் மீண்டும் கூறப்படுகின்றன. அதனால இங்க இந்த பரிணாமத்தினுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா, அந்த பரம்பொருளினுடைய அனைத்து அம்சங்களும்
இங்கு இரக்கம் கொள்ளுதல், இன்வல்யூஷன். பரம்பொருளினுடைய அனைத்து அம்சங்களும் என்ன அப்படின்னா அந்த சச்சித்தானந்தம், அதனுடைய அந்த அந்த ட்ரையோன் ஆஸ்பெக்ட்ஸ்னு படிச்சிருக்கிறோம். எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ் அண்ட் பிளிஸ். இது அப்படியே இரக்கம் கொள்ளுதல். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஏன்னா அந்த மெய்ப்பொருள் அதனுடைய இறை இறை மெய்ப்பொருளினுடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா அது எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இது மூணுமே ஒன்னோட ஒன்று பிரிக்கவே முடியாது. மூன்று அம்சங்களாகவும் ஒரு சேர கொண்டதுதான் அந்த இறை மைமை. அதுதான் இங்கு இரக்கம் கொண்டுள்ளது. எதுவுமே இரக்கம் கொண்டுள்ள நிலையில் அது அங்கேயே தங்கிவிடுவதில்லை, மீண்டும் அது வெளிப்பட வேண்டும். எது இரக்கம் கொண்டுள்ளது? அந்த சச்சிதானந்தத்தினுடைய அந்த சச்சித் ஆனந்தம், எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், டிலைட் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ், இது எல்லாம் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கின்றது. வெளிப்பட ஆரம்பிச்சதுன்னா அப்படியே சச்சிதானந்தமா வெளிப்படுதா எல்லாத்துலயும் அப்படின்னா அது கிடையாது. அதனால்தான் பகவான் சொல்றார், நாட் அட் ஃபர்ஸ்ட் இன் இட்ஸ் எசன்ஸ் ஆர் டோட்டாலிட்டி. அது அப்படியே அதனுடைய எசன்ஸோட அப்படியே வெளிப்படுதா அப்படின்னா கிடையாது. நம்ம பார்க்குறோம், சடப்பொருளை வெளிப்படுகின்றது. அப்புறம் ஒரு கீழ் உள்ள வாழ்வு நிலைகளை சார்ந்த அமைப்புகள், அப்புறம் சற்று உயர்நிலையில் இருக்கக்கூடிய வாழ்வு என்னுடைய அம்சங்களாக காணப்படுகின்றது. அப்புறம் மனிதன், அதற்கு அடுத்து அதிமனிதன், இப்படின்னு ஃபைனலா தான் அதனுடைய எசன்ஸ் வெளிப்படுது. ஆரம்பத்துல பார்த்தோம் அப்படின்னா அதனுடைய முழு சாராம்சமும் வெளிப்படுவது இல்லை. அதை புரிஞ்சுக்கிறோம் நம்ம. அப்படின்னா எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்னா பரிணாமத்திற்கு உட்பட்ட வடிவங்களின் மூலம் வெளிப்படுகின்றது. பரிணாமத்திற்கு உட்பட்ட வடிவங்கள், எவல்யூஷனரி ஃபார்ம்ஸ். பரிணாமத்திற்கு உட்பட்ட வடிவங்கள்லாம் அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை முழுவதுமாக வெளிப்படுத்துகின்றனவா என்றால் இல்லை. சில வடிவங்கள், உயர்நிலையில் இருக்கக்கூடிய வடிவங்கள் வேண்டும் என்றால் சிறிது வெளிப்படுத்தலாம். மெஜாரிட்டி பார்த்தோம் அப்படின்னா மறைந்த நிலையில் தான் இருக்கின்றது. ஈவன் மனிதன் என்கின்ற நிலையிலையும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம அறியாமையில் தான் இருக்கிறோம். நமக்குள்ள ஒரு டிஸ்கைஸ்டா இருக்கு. டிஸ்கைஸ்ட் என்ன அர்த்தம்? அதனுடைய உண்மையான தோற்றத்தை அது வெளியில் தெரிவிப்பது இல்லை. அந்த நிலையில் தான் இந்த பரம்பொருள் இந்த பரிணாமத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொண்டே வருகின்றது. அடுத்தது போகலாம். Out of the inconscient, existence appears in a first evolutionary form as substance of matter created by an inconscient energy. Consciousness, involved or non-apparent in matter, first emerges in the disguise of vital vibrations, animate but subconscient. Then, in imperfect formulations of a conscient life, it strives towards self-finding through successive forms of that material substance, forms more and more adapted to its own completer expression. படிக்கட்டுமாங்க சார்? எஸ் மேடம். Explanation. The existence appears out of the inconscient in a first evolutionary form as substance of matter. This matter is created by an inconscient energy. The consciousness is involved and non-apparent in matter. It first emerges in the disguise of vital vibrations, which exhibit subconscient-like movements. Then the conscient life emerges in imperfect formulations. The hidden consciousness strives towards self-finding through successive forms of that material substance. These forms are more and more adapted to its own completer expression. There are different forms to accommodate different organizations of conscient life. இப்போ சச்சித் ஆனந்தம், எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், டிலைட், இது மூன்று அம்சங்களும் இரக்கம் கொண்டுள்ளன அப்படிங்கிறத பார்த்தோம். நேச்சுரலி இரக்கம் கொண்டுள்ள இந்த மூன்று அம்சங்களும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளணும்.
ஸோ முதல்ல எது வெளிப்படுத்திக் கொள்கின்றது? அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சத், அதுதான் முதல்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அது எங்கு இரக்கம் கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அந்த உணர்வற்ற நிலை அப்படிங்கிறது தான் ஆரம்பம், இன்கான்ஷியன்ட். அந்த இடத்துல உணர்வே இருக்காது, கான்சியஸ்னஸே இருக்காது. அந்த நிலையில இரக்கம் கொண்டுள்ளது அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது சத். முதலாக அந்த சடப்பொருள் என்கின்ற ஒரு அமைப்பின் மூலம் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. சடப்பொருள் அப்படின்னா எப்படி அது உருவாகியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, சடப்பொருள் மேட்டருக்கு அது எப்படி உருவாக்கப்பட்டது? அது ஒரு உணர்வற்ற சக்தி, இன்கான்ஷியன்ட் எனர்ஜி. இப்போ பகவான் இந்த இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறதும் கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்கிறார். அப்கோர்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் அந்த சச்சிதானந்தத்தினுடைய எதுனால அது கேபிட்டல்ஸ்ல கொடுத்திருக்காரு. இன்கான்ஷியன்ட் அப்படிங்கறத கேபிட்டல்ல கொடுத்திருக்காரு, எனர்ஜி அப்படிங்கிறதையும் கேபிட்டல்ல கொடுத்திருக்கிறாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, எதை நம்ம இன்கான்ஷியன்ட்னு சொல்றோமோ அதுவும் அந்த டிவைனினுடைய ஒரு எக்ஸ்ட்ரா ஆஸ்பெக்ட் தான். ஏன்னா இன்டெகிரல் ரியாலிட்டி அப்படின்னு சொல்றப்போ எதுவுமே இங்க அதுல இருந்து முதல்ல பார்த்துட்டோம், நம்ம எதுவுமே இங்க டிவைன் ரியாலிட்டியில இருந்து வேறுபட்டதே கிடையாது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். எது இன்கான்ஷியன்ட் போல இருக்குதோ அதுவும் டிவைன் ரியாலிட்டி தான், அந்த நிலையில இருக்கு, அவ்வளவுதான். அதே போல இந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் மேட்டர், சடப்பொருள் என்பது எதனால் தோற்றுவிக்கப்படுகின்றது என்றால், அந்த இடத்துல ஒரு உணர்வற்ற சக்தியும் பார்த்தோம் அப்படின்னா அந்த சக்தியும் அந்த டிவைன் கான்சியஸ்னஸ் தான். ஆனா அந்த நிலையில உணர்வற்ற நிலையில இருக்கு, இன்கான்ஷியன்ட் எனர்ஜி. இது குறித்து பகவான் ஏற்கனவே நம்மளை கூறியிருந்தார். சடப்பொருள் அப்படிங்கறத பார்த்தோம் அப்படின்னா, உண்மையிலேயே சடப்பொருள் என்ன அப்படின்னா, சயின்டிபிக்கா என்ன அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, திட வடிவம் கொண்ட அமைப்பு அப்படிங்கிறது நம்ம மேற்புற தோற்றத்தில் தான் அனைத்தையும் பார்க்கின்றோம். உண்மையிலேயே திட வடிவ கொண்ட அமைப்பிற்கு உள்ள எனர்ஜி தான் இருக்கு. ஸோ எனர்ஜி தான் ரியல். ஒவ்வொன்றுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், அதுதான் அதனுடைய இயக்கத்துல தான் அந்த இயக்கம் தான் எனர்ஜி. அதுதான் வெளிப்புற தோற்றத்துல சடப்பொருளாக காணப்படுகின்றது. அதனால பகவான் என்ன கூறுகின்றார், எசென்சியலா மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறது பிசிக்ஸ்ல அது அந்த கருத்தை தான் இங்கேயும் கூறுகின்றார். மேட்டர் அப்படிங்கிறது எசென்சியல் மேட்டர் அப்படிங்கிறது கிடையாது, எல்லாமே எனர்ஜி தான். அது அந்த இ அப்படி = mc² அப்படிங்கிற அந்த கோட்பாடும் இதன் அடிப்படையில் தான். எல்லாமே இந்த உலகத்தில் காணப்படுவது பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி தான். எனர்ஜி தான் அந்த மேட்டரா காட்சி அளிக்கின்றது. அந்த எனர்ஜி எப்படின்னா அதுவும் எனர்ஜி அப்படிங்கிறது அந்த சச்சிதானந்தத்தினுடைய கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் தான். அந்த இடத்துல அது மெட்டீரியல் லெவல்ல எப்படி காணப்படுகின்றது, இன்கான்ஷியன்ட் எனர்ஜியாக காணப்படுகின்றது. இது முதல் ஆஸ்பெக்ட். அடுத்தது சத்துக்கு அப்புறம் சித், அது கான்சியஸ்னஸ். அதுவும் உள்ளே இரக்கம் கொண்டுள்ளது இல்லையா? அந்த இரக்கம் கொண்டுள்ளது சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ் இரக்கம் கொண்டுள்ளது. ஆனால் வெளியில நமக்கு பார்க்க முடியாது. ஒரு சடப்பொருளை எடுத்துக்கொண்டால் அதுக்கு கான்சியஸ்னஸ் இருக்கா இல்லையாங்கிறது நம்மால சாதாரண லேமேனுக்கு தெரியாது. அது ஈவன் அதை கூட இப்ப ப்ரூவ் பண்ணிட்டாங்க நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலம். அதுக்கும் எனர்ஜி வெளிவருகின்றது, அதுவும் தி ரெஸ்பாண்ட். இந்த கிறிஸ்டல்ஸ் அண்ட் இதுக்கெல்லாம் அதுலேருந்து அந்த ஆரா இருக்கு அப்படிங்கிறதுலாம் ப்ரூவ் பண்ணிட்டாங்க. தட் மீன்ஸ் இட் ஹேஸ் அ கான்சியஸ்னஸ். பட் நம்மளுடைய சாதாரண புறக்கண்களுக்கு அது தெரியாது. இட் இஸ், அதான் சொல்றாரு, நான் அப்பேரண்ட் இன் மேட்டர் அப்படிங்கிறார் கான்சியஸ்னஸ். அது எப்படி வெளிப்படுது அப்படின்னா, வைட்டல் வைப்ரேஷன்ஸ், வாழ்வு நிலைகளினுடைய ஒரு அதிர்வுகளின் மூலம் அது வெளிப்படுகின்றது. வாழ்வு நிலைகளினுடைய அதிர்வலைகள்னா எப்படி இருக்கு? முதல்ல எது வருது? ஒரு சில இனங்கள் வருகின்றது. அப்புறம் சில ஆரம்ப நிலை தாவர இனங்கள் வருகின்றது. ஆரம்ப நிலை உயிர்வாழ் இனங்கள் வருகின்றது. இதெல்லாமே வாழ்வு என்னுடைய இயக்கத்தை தன்னுள்ளே கொண்டவை.
அனிமேட் என்ன அர்த்தம்? வாழ்வினுடைய இயக்கங்களை தன்னுள் கொண்டவை. அதனால இந்த வாழ்வினுடைய இயக்கங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, மேல வெளிப்படாது, சப்கான்ஷியண்டா இருக்கும். ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா, வாழ்வு நிலையினுடைய அந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய வாழ்வினுடைய நிலைகளை ஒத்த அமைப்புகள்ல எல்லாமே சப்கான்ஷியண்டா இருக்கும், வெளியில தெரியாது. அப்புறம் மெல்ல மெல்ல அந்த நிலையில இருந்து அடுத்த நிலைக்கு அந்த உணர்வு நிலை, கான்சியஸ்னஸ் வெளிப்படுகின்றது. எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்னா, கான்ஷியன்ட் லைஃபா வெளிப்படுகின்றது. கான்ஷியன்ட் லைஃப் கொஞ்சம் உயர் நிலையில் இருக்கக்கூடிய தாவர இனங்கள், உயர் நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள், இவைகளின் மூலமாக வெளிப்படுகின்றது. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முழுவதுமாக அந்த உணர்வு நிலையை வெளிப்படுத்துகின்றனவா அப்படின்னா இல்லை. எல்லாமே அதனுடைய வெளிப்பாடுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு முழுமையற்ற நிலையில் தான் வெளிப்புறத்தில் காணப்படுகின்றன. இம்பர்ஃபெக்ட் ஃபார்முலேஷன்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ், கான்சியஸ் லைஃப் அப்படிங்கிறார். அந்த நிலையில் தான் அது வெளிப்படுகின்றன. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், இந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை, இன்வால்வ்டா இருக்கக்கூடிய அந்த கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை தன்னை கண்டறிகின்றது. வெவ்வேறு வடிவங்களின் மூலம் தன்னை கண்டறிகின்றது. through successive forms of that material substance அப்படிங்கிறார். பல்வேறு வடிவங்கள் மூலமா தன்னை வெளிப்படுத்துகின்றது. அந்த வடிவங்கள்லாம் எப்படி அப்படின்னா, அந்தந்த நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கப்பட்ட வடிவங்களாக காணப்படுகின்றன. அந்த பரிணாமத்துல அந்த வளர்ச்சியில ஒவ்வொரு கட்டத்துல ஒவ்வொரு வடிவங்களின் மூலமாக தன்னை, இந்த உணர்வு நிலை தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. ஆரம்ப நிலையில பார்த்தோம் அப்படின்னா ஒண்ணுமே இல்லாத சப்ஸ்டன்ஸ், அப்புறம் அந்த சப்கான்ஷியன்ட் லைஃப் ஃபார்ம்ஸ், அப்புறம் கான்சியஸ் லைஃப் ஃபார்ம்ஸ், அப்புறம் மெல்ல 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 பார்த்தோம் அப்படின்னா மனிதன் என்கின்ற நிலையில கொஞ்சம் கான்சியஸ்னஸ் நல்லா டெவலப் ஆகி வெளியே வருது. அதனால பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வெவ்வேறு வடிவங்கள் அதற்கு தகுந்த மாதிரி அமைக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றன. அவைகளின் மூலம் அந்த மறைந்திருக்கக்கூடிய அந்த உணர்வு நிலை தன்னை கண்டறிய முற்படுகின்றது. இதைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். சோ முதல்ல சச்சிதானந்தம் இறங்கி உள்ளது. முதல்ல சத், அது மெட்டீரியல் மேட்டர் மூலமா வெளிப்படுதுங்கிறத பார்த்தோம். அடுத்தது கான்சியஸ்னஸ் தன்னை வாழ்வு நிலைகளை கொண்ட அமைப்புகளின் மூலம் வெவ்வேறு நிலைகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. அதன் மூலம் தன்னை கண்டறிய முயல்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது பார்க்கலாம், அடுத்தது எதை குறிப்பிடுகின்றார் என்று பார்க்கலாம். நம்ம consciousness in life, throwing off the primal insensibility of a material inanimation and nescience, labors to find itself more and more entirely in the ignorance, which is its first inevitable formulation. But it achieves at first only a primary mental perception and a vital awareness of self and things. A life perception which in its first forms depends on an internal sensation responsive to the contacts of other life and of matter. Consciousness in life appears. The insensibility of matter, owing to the absence of life movements and nescience, complete self-ignorance, disappear. Consciousness strives to find itself more and more entirely in the ignorance, which is its first inevitable formulation. There is a movement from the stage of inconscience to the stage of vague vibrations and to the stage of ignorance. It achieves at first only a primary mental perception and a vital awareness of self and things. There is a life perception which in its first form
depends on an internal sensation which responds to the contacts of other life and of matter. There are contacts from outside. The moment there is a contact, there is some kind of response at a sensational level. Thank you. தேங்க்யூ. அடுத்த ஸ்டேஜ் பத்தி பகவான் டிஸ்கிரைப் பண்றார். கான்சியஸ்னஸ் வந்து நன்றாக வெளிப்பட ஆரம்பிச்ச பின்பாடு இந்த சடப்பொருள்ல இருக்கக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடிய இந்த உணர்வற்ற தன்மை, இன்சென்சிபிலிட்டி. ஏன்னா சடப்பொருள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வாழ்வினுடைய இயக்கங்கள் காணப்படுவதில்லை. ஆப்சன்ஸ் ஆஃப் லைஃப் மூவ்மெண்ட் அந்த இடத்துல இருக்கு. அதனால சடப்பொருள்ல பார்த்தோம் அப்படின்னா இன்சென்சிபிலிட்டி ஆஃப் மேட்டர் இருக்கு. அதே போல இந்த நெஷன்ஸ் அப்படிங்கிறார். நெஷன்ஸ் அப்படின்னா கம்ப்ளீட் செல்ஃப் இக்னோரன்ஸ், தான் இருக்கிறோம் அப்படிங்கிறதே அறியாமல் இருப்பது, அதுதான் நெஷன்ஸ். இந்த இந்த அம்சங்கள் எல்லாம் கான்சியஸ்னஸ் டெவலப் ஆக மறைந்து விடுகின்றன. முதல்ல இருக்கக்கூடிய நிலை வந்து இன்கான்ஷியன்ட் அப்படிங்கிறார். இந்த நிலைகள் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இருக்கக்கூடிய நிலை இன்கான்ஷியன்ட் நிலை. அதுக்கு அடுத்த நிலை வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ்னா என்ன அர்த்தம்? கான்சியஸ்னஸ் வெளிப்பட ஆரம்பித்து விட்டது, அது முழுவதுமாக வெளிப்படாத நிலையை வந்து பகவான் வந்து இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ்னா இட் இஸ் அந்த இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் இங்க அர்த்தம். அந்த நிலை அடுத்த நிலை. இதை தாண்டி தான் நம்ம வந்து நாலேஜ் அப்படிங்கிறதுக்கு போகணும். அதனால அது வந்து ஒரு இன்னவிட்டபிள் ஃபார்முலேஷன் அப்படிங்கிறார். இக்னோரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு நிலை. அது இக்னோரன்ஸ் என்பது இந்த நிலையில தான் நம்ம எல்லாமே இருக்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு நிலை அப்படிங்கிறார். ஸோ இந்த 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 இயக்கம் எப்படி நடைபெறுகின்றது, எந்த நிலைகளில் ஏற்படுகின்றது என்றால், முதல்ல இன்கான்ஷியன்ஸ், அப்புறம் ஒரு வேக் வைப்ரேஷன்ஸ் இல்லையா, இந்த சப்கான்ஷியண்டா இருக்கக்கூடிய சில அதிர்வுகளை உணர்வு நிலை வெளிப்படுத்துகின்றதுன்னு பார்த்தோம். அப்புறம் கொஞ்சம் கான்சியஸ்னஸ் நல்லா வெளிப்பட ஆரம்பிச்சது, ஸ்டில் அது வந்து இக்னோரன்ஸில் தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா மைண்ட் அப்படிங்கிறது மனிதன் கிட்ட நல்லா டெவலப் ஆயிருக்கு. ஆனா அது மனிதன் கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆரம்ப கட்ட மனம் சம்பந்தப்பட்ட புரிதல்கள் மனிதனுக்கு கீழுள்ள நிலையிலிருந்தே ஆரம்பித்து விடுகின்றன. பிரைமரி மென்டல் பர்செப்ஷன் அப்படிங்கிறார் பகவான். இது மனிதனுக்கு கீழுள்ள நிலைகளிலிருந்தே ஆரம்பித்து விடுகின்றன இவையெல்லாம். இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், தன்னை குறித்த ஒவ்வொரு அமைப்புக்கும் தன்னை குறித்த ஒரு அமைப்பும் தன்னுடைய சூழ்நிலைகள் குறித்த அவேர்னஸும் வந்துடுது. அந்த நிலையில மனிதனுக்கு கீழுள்ள நிலையிலேயே வந்து விடுகின்றது. இதுல என்ன நடைபெறுகின்றது என்றால், ஒரு சென்சேஷன் புலன்களின் மூலமாக அறிந்து கொள்ளுதல் என்கின்ற ஒரு இயக்கம் நடைபெறுகின்றது. அதனால வெளிப்புறத்தில் இருந்து வரும் அந்த தொடர்புகளுக்கு இது எதிர்வினையை தோற்றுவிக்கின்றது இல்லையா. அதை பார்க்கிறோம் நம்ம. மனிதன் மாத்திரம் அதை செய்யறது இல்லை. மனிதனுக்குள்ள கீழுள்ள அமைப்புகளும் புறத்திலிருந்து வரக்கூடிய தொடர்புகளுக்கு எதிர்வினையை தோற்றுவிப்பதை நம்ம பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் ஒரு தொடர்பு ஏற்படுகின்றதோ அதிலிருந்து ஒரு ரெஸ்பான்ஸ், ஒரு எதிர்வினை, சென்சேஷனல் ரெஸ்பான்ஸ் வந்து இருப்பதை நம்ம உணர்வு நிலையினுடைய அந்த முன்னேற்றம் வெளிப்பட இதை நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்படிதான் வந்து இந்த கான்சியஸ்னஸ் வந்து மெல்ல 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 வெளிப்பட்டு கொண்டே வருகின்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தது போகலாம். Consciousness labors to manifest as best as it can through the inadequacy of sensation, its own inherent delight of being. But it can only formulate a partial pain and pleasure. In man, the energizing consciousness appears as mind more clearly
aware of itself and things. This is still a partial and limited, not an integral power of itself, but a first conceptive potentiality and promise of integral emergence is visible. That integral emergence is the goal of evolving nature. நான் படிக்கவா சார் explanation? எஸ் மேடம், எஸ் மேடம், எஸ் மேடம். Okay. Then there is beginning of manifestation of third term, the delight. Consciousness labors to manifest its own inherent delight of being as best it can through the inadequacy of sensation. First, it is expressed in terms of a partial pain and pleasure which comes to the surface. But, what we experience as pain and pleasure are distorted forms of an original delight of existence. In man, the energizing consciousness appears as mind, more clearly aware of itself and things. It is still a partial and limited, not an integral power of itself. This is the sign of a first conceptive potentiality and promise of integral emergence. That integral emergence is the goal of evolving nature. Here, integral emergence means the complete emergence of involved existence, consciousness, and bliss through the perfected formulations of matter, life, and mind. இப்போ மூன்று விஷயங்கள் உள்ள வந்து இரக்கம் கொண்டுள்ள மறைந்த நிலையில் இருந்து மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றன அப்படிங்கிறத பார்த்தோம். முதல்ல 2 விஷயம் எப்படி வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அந்த எக்ஸிஸ்டன்ஸ் அல்லது சத் வந்து மேட்டர் அப்படிங்கிற ஒரு வடிவத்தின் ஒரு அமைப்பின் மூலமாக வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது, சித் அப்படிங்கிறது அந்த லைஃப் ஃபார்ம்ஸ், அதில் வரக்கூடிய அந்த வைப்ரேஷன்ஸ், அந்த சென்சேஷனல் ரெஸ்பான்ஸ், இது மூலமாக லைஃப் மூமெண்ட்ஸ், இது மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். மூன்றாவதாகவும் வேறொன்றும் இறங்கி இருக்குது இல்லையா, சத் சித் ஆனந்தம். ஆனந்தமும் உள்ள இறங்கி இருக்கு. அது எப்படி வெளிப்படுகின்றது? ஏன்னா உள்ள இருக்கக்கூடியது வெளிப்பட்டு தான் ஆகணும். அது எப்படி வெளிப்படுகின்றது அப்படின்னா, கான்சியஸ்னஸ் வெளிப்படும் பொழுதே பகவான் என்ன கூறுகின்றார், எப்படி கான்சியஸ்னஸ் வந்து உணர்வு நிலை வந்து மெல்ல மெல்ல வெளிப்படுகின்றதோ, அது எவ்வாறு வெளிப்படுகின்றது என்றால் முழுவதுமாக, என வெவ்வேறு நிலைகள்ல வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பிளான்ஸ் அப்படிங்கிற நிலையில பார்த்தோம் அப்படின்னா சப்கான்ஷியன்ட் நிலையில அந்த உணர்வு நிலை இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். விலங்குகள்ல கொஞ்சம் நல்ல வளர்ந்த நிலையில அந்த வெளியில உள்ள விஷயங்களுக்கு எதிர்வினையை தோற்றுவிக்கும் வண்ணம் அந்த சென்சேஷனல் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். மனிதன் அப்படிங்கிற நிலையில நன்றாக அந்த உணர்வு நிலை இருப்பதை பார்க்கிறோம். அந்த சென்சேஷன், அந்த உணர்வு நிலை நன்றாக வளர்ச்சி அடைந்து இருப்பதை பார்க்கிறோம். அதனால இந்த சென்சேஷன் அப்படிங்கிறது உணர்வு நிலை, இந்த கான்சியஸ்னஸ் வந்து அதனுடைய வெளிப்பாடு எப்படி நடைபெறுகின்றது என்றால், முழுவதுமாக அதனுடைய சென்சேஷன் வெளிப்படாவிட்டாலும் ஒரு அரைகுறையான நிலையிலும் அரைகுறையான நிலையில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதற்குள்ளேயே இருக்கக்கூடிய ஆனந்தம். ஏன்னா இன்ஹெரண்ட் டிலைட் ஆஃப் பீயிங் அப்படிங்கிறார் பகவான் வந்து. ஏற்கனவே இந்த சச்சித்தானந்தம் அப்படிங்கிற அதை பத்தி குறிப்பிடும் பொழுது இந்த மூன்றும் வந்து நம்ம வசதிக்காக நம்ம பிரிச்சு சொல்றோமே ஒழிய, மூன்றும் ஒன்றிலிருந்து ஒன்றை பிரிக்க முடியாது அப்படிங்கிறார். சத்து எங்க இருக்கோ அங்க ஆனந்தமும் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும். கான்சியஸ்னஸ் எங்க இருக்கோ அதனுடன் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் டிலைட் இருக்கும். டிலைட் எங்க இருக்கோ அதுல எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், கான்சியஸ்னஸ் இருக்கும். இது மூன்றும் வந்து ட்ரையூன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் டிவைன் அப்படிங்கிறார். பிரிக்க முடியாது, ஒன்னோட ஒன்று பிரிக்கவே முடியாது அப்படிங்கிறார்.
அதனால கான்சியஸ்னஸ் இவால்வ் ஆகும் பொழுது அது கூடவே ஆனந்தமும் வெளிப்படும் அப்படிங்கிறார். இட்ஸ் ஓன் இன்ஹெரண்ட் டிலைட் ஆஃப் பீயிங், ஆனந்தமும் வெளிப்படும். இந்த ஆனந்தம் வெளிப்படுது அப்படிங்கிறதுனா நம்மால புரிஞ்சுக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அது நம்மில் உன்னுடைய மேற்புற உணர்வு நிலையில் எவ்வாறு வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த ஆனந்தம் என்றால், பார்ஷியல் பெயின் அண்ட் பிளஷர் அப்படிங்கிறார் பகவான். பார்ஷியல் பெயின் அண்ட் பிளஷர். ஆனந்தம் தான். ஆனந்தம் வந்து இட் வேர்ஸ் எ ட்ரிபிள் டிஸ்கைஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம் நம்ம. இட் வேர்ஸ் எ ட்ரிபிள் டிஸ்கைஸ் ஆஃப் பெயின், பிளஷர், இன்டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 விதமான ஒரு மாறுபட்ட தோற்றத்தில் ஆனந்தம் தான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த நம்ம நிலையில் எப்படி வெளிப்படுது அப்படின்னா, பார்ஷியல் பெயின் அண்ட் பிளஷர். இந்த பெயின் அண்ட் பிளஷரும் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆனந்தம் என்கின்ற ஒரு அம்சத்தினுடைய ஒரு திரிந்த அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மனிதன் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, இந்த உணர்வு நிலையினுடைய சக்தி, எனர்ஜைசிங் கான்சியஸ்னஸ், உணர்வு நிலையினுடைய ஆற்றல் எப்படி வெளிப்படுகின்றது? மனிதன் கிட்ட இந்த உணர்வு நிலையினுடைய ஆற்றல் மனிதனுக்கு கீழ் உள்ள நிலையில சப்கான்ஷியன்ட் வைப்ரேஷன்ஸா வெளிப்படுகின்றது அப்படிங்கிறத பார்த்தோம். விலங்குகள் அந்த நிலையில சென்சேஷனல் ரெஸ்பான்ஸ் மூலமாக வெளி தொடர்புகளுக்கு எதிர்வினைகளை தோற்றுவிப்பதன் மூலமாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது அப்படிங்கிறத பார்க்கிறோம். மனிதன் அப்படிங்கிற நிலையில வந்த பிறகு எப்படி வெளிப்படுத்திக் கொள்ள, எவ்வாறு தோற்றமளிக்கின்றது அந்த உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் அப்படின்னா, உணர்வு நிலையினுடைய ஆற்றல் மனம் என்கின்ற அம்சத்தின் மூலமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. மனம் என்கின்ற அம்சம் வந்த பிறகு நமக்கு ரொம்ப கிளாரிட்டி இருக்கு. அதாவது மனிதன் என்கின்ற நிலை வந்த பிறகுதான் நேச்சர் இஸ் பிகமிங் அவேர் ஆஃப் இட் செல்ஃப் என்று பகவான் குறிப்பிட்டுள்ளார். ஏன் மனிதன் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, பரிணாமத்துல the nature becoming conscious of itself at the stage of man. ஸோ மைண்ட் அப்படிங்கிறது வந்த பிறகு அவேர்னஸ் வந்து ரொம்ப கிளாரிட்டி வந்துடுது நம்மளுக்கு. கிளியர்லி அவேர் ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் திங்ஸ். இருந்தாலும் மனிதனுடைய அந்த உணர்வு நிலையில், மனிதன் என்கின்ற மனம் என்கின்ற உணர்வு நிலை பூரணத்தன்மை வாய்ந்ததா அப்படின்னா கிடையாது. இட் இஸ் ஸ்டில் பார்ஷியல் அண்ட் லிமிட்டட். அரைகுறையாகத்தான் இருக்கின்றது. அதனால்தான் மனிதன் அடுத்த நிலைக்கு செல்லணும் அப்படிங்கிறார் பகவான். அதனுடைய சக்தி வந்து பூரணத்தன்மையை கொண்டதாக இருக்கின்றதால் என்றால் அதுவும் இல்லை. இட் இஸ் நாட் அன் இன்டெகிரல் பவர் ஆஃப் இட் செல்ஃப். ஆனா இதுல என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒன்றை மனதளவில் உருவாக்கும் அந்த திறனை பார்க்கிறோம். கன்செப்டிவ் பொட்டென்ஷியாலிட்டி மைண்ட்ல தான். மனிதனுக்கு தான் மைண்ட் அப்படிங்கிறத வைத்துக்கொண்டு நிறைய விஷயங்களை சிருஷ்டிக்க முடியும் இல்லையா? மனதை வைத்துக்கொண்டு தான் நம்ம சிருஷ்டிக்கிறோம். விலங்குகளும் நிறைய விஷயங்களை உருவாக்குது. ஆனா விலங்குகள் வந்து எல்லாம் பண்றதுலாம் எப்படி பண்ணுது? எல்லாமே வந்து அதுகிட்ட இருக்கக்கூடிய ஒரு இம்பல்ஸ் அப்படிதான் பண்ணுது. மோஸ்ட்லி அதுல இருக்கக்கூடியது எல்லாமே இம்பல்சிவா தான் மைண்ட் அதோடைய ஆக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா மனிதன் அப்படிங்கிறவன் தான் சிந்தித்து செயல்படுகின்றான். அவன்கிட்ட கன்செப்டிவ் பொட்டன்ஷியாலிட்டி எங்க இருக்கு? மனிதன் கிட்ட தான் இருக்கு. இந்த கன்செப்டிவ் பொட்டன்ஷியாலிட்டி வந்து எதை வந்து எதற்கு வந்து முன்னோடியாக இருக்கின்றது அப்படின்னா, ஒரு முழுமையான பரிபூர்ணமான வெளிப்பாட்டிற்கான ஒரு முன்னோடியாகவும் இருக்கின்றது. அதற்கான உத்தரவாதத்தையும் நமக்கு தருகின்றது. அதைத்தான் பகவான் இங்க கூறுகின்றார். மைண்ட் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் நாட் அன் இன்டெகிரல் பவர் ஆஃப் இட் செல்ஃப் பட் அ ஃபர்ஸ்ட் கன்செப்டிவ் பொட்டன்ஷியாலிட்டி அண்ட் ப்ராமிஸ் ஆஃப் அன் இன்டெகிரல் இமர்ஜென்ஸ் இஸ் விசிபிள் அப்படிங்கிறார். ஸோ இந்த பரிணாமத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இன்டெகிரல் இமர்ஜென்ஸ். அதுதான் பரிணாமம். இட்ஸ் அ கோல் ஆஃப் த இவால்விங் நேச்சர். சரி, இந்த வார்த்தைக்கு என்ன பொருள்? இன்டெகிரல் எமர்ஜென்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, டிவைன் வந்து முழுவதுமாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்வது, அதுதான் அர்த்தம்.
எல்லாம் எமர்ஜென்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது, வெளிப்பாடு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த வெளிப்பாடு இப்ப எப்படி இருக்கு? முழுவதுமாக இல்லை இல்லையா? ஏற்கனவே பார்த்துட்டோம். அதனுடைய ஆரம்ப நிலைகள்ல முழுவதுமாக அதனுடைய டோட்டாலிட்டிலையோ அதனுடைய ஃபுல் எசன்ஸ்லயோ வெளிப்படுத்திக் கொள்வதில்லை அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறது இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைகள் அனைத்துமே மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, இது மூணுமே வந்து இந்த சச்சிதானந்தத்தை பரிபூரணமாக வெளிப்படுத்தும். அதுதான் வந்து இந்த இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ். அது நடக்க போகுது அப்படிங்கிறார் பகவான். அந்த இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ், அந்த பூரணமான வெளிப்பாடு என்பதுதான் இந்த பரிணாமத்திற்கு உட்பட்ட இயற்கையினுடைய இலக்காக இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தட் இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ் இஸ் a goal of evolving nature என்று குறிப்பிடுகின்றார். செகண்ட் பேராகிராஃப் நெக்ஸ்ட் செஷன்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். இந்த பேராகிராஃப், இந்த சாப்டர்னுடைய ஹெட்டிங் வந்து த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ்னு இருக்கு. அதுக்கும் இப்ப பகவான் நீங்க முதல்ல சொல்ல வர்றாரு, இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அதாவது ஏன்னா ப்ரீவியஸ் இதுல சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு அது பார்த்தேன்னா, a progressive manifestation of this kind can only have for its soul of significance the revelation of being in a perfect becoming. இப்போ அதனுடைய கண்டினியூஷனா இப்போ இந்த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ் வருது. இப்போ இந்த ப்ரோக்ரஸ் டு நாலேஜ்ல இது எப்படி நம்ம வந்து பொருத்தி பார்க்கலாம்? ப்ரோக்ரஸ்டிவ் நாலேஜ்ல இப்ப வந்து இந்த பகவான் வந்து அந்த பரிணாமத்தினுடைய நோக்கம் வந்து இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ் அப்படிங்கிறார். இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ்னா ஃபுல்லா வந்து இந்த சச்சிதானந்தம் வந்து முழுவதுமாக வெளிப்படும். அதாவது அந்த இடத்துல சச்சிதானந்தம் அப்படின்னா சச்சிதானந்தத்தினுடைய அமைப்பான அந்த சூப்பர் மைண்ட் வந்து ஃபுல்லா வெளிப்படும். அதுதான் நீங்க அர்த்தம். இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ்னா என்ன அர்த்தம்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் த சூப்பர் மைண்ட், அதுதான் நீங்க அர்த்தம். ஒன்ஸ் சூப்பர் மைண்ட் ஃபுல்லா எமர்ஜ் ஆனோன்னு நம்ம இப்ப இருக்கக்கூடிய நிலை அறியாமை என்கின்ற நிலையில இருக்கும், இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில இருக்கும். இக்னோரன்ஸ்னா we are not aware that we are one with the divine, we are Brahman அப்படிங்கிறது அறியாம இருக்கிறோம் இல்லையா? ஒன்ஸ் அந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் வந்த பிறகு அதுதான் இன்டெக்ரல் எமர்ஜென்ஸ். அது வந்த பிறகு நம்ம வந்து அந்த நாலேஜுக்கு போயிடுவோம். we will attain the integral knowledge. அப்போ வந்து அந்த பரம்பொருளும் டிவைன் தான், இந்த உலகமும் மனிதரும் டிவைன் தான், எல்லாமே இயற்கையின் டிவைன் தான் அப்படிங்கிற ஞானம் அது அப்பதான் வரும் நம்மளுக்கு. அந்த இன்டெக்ரல் எமர்ஜென்சியில் தான் அது வரும். அதைத்தான் சொல்றாரு. இது வந்து படிப்படியாக நடக்கின்றது. இந்த ப்ராசஸ் வந்து படிப்படியாக நடக்கின்றது. நம்ம இலக்கு என்னன்னா அதை நோக்கித்தான் போய்கொண்டு இருக்கின்றோம் அப்படிங்கிறார். அப்ப அதுதான் வந்து அதுதான் பரிபூர்ண நாலேஜ், பரிபூர்ண ஞானம். வேற அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் குறைந்த ஞானம் தான். அதற்கு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நாலேஜ். நம்ம இருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்கு அப்படின்னா நாலேஜ் இக்னோரன்ஸ் அப்படிங்கிற நிலையில தான் நம்ம இருக்கிறோம். இப்ப இருக்கிற நிலை வந்து நாலேஜ் இக்னோரன்ஸ், முழுமையான அறியாமையிலும் இல்ல, முழுமையான ஞானம் அப்படிங்கிறதும் இல்ல, அரைகுறையான நிலையில தான் நம்ம இருக்கிறோம். முழு நாலேஜ் அப்படிங்கிறது சூப்ராமெண்டல் நாலேஜ் தான். பட் அதத்தான் வந்து பகவானும் அன்னையும் சொல்றது, இந்த லைஃப்லயே நம்மால அடைய முடியும் அப்படின்னு இல்லையா? அதான் அவங்க வந்து காட்டிட்டும் போயிருக்காங்க. அப்படித்தானே? அடைய முடியும், முடியாதுன்னு கிடையாது. பட் அதை நோக்கிதான் எல்லாரும் போயிட்டு இருக்கிறோம். அது வந்து அதுதான் இந்த ஒரே வாழ்வுல தான் அடையணும்னு அவசியம் கிடையாது. ஒரே வாழ்வுல ஒரு வாழ்வுல இதெல்லாம் அடையணுங்கிறது சாத்தியமும் இல்லை, அவசியமும் இல்லை. ஏன் அவசியம் இல்லை அப்படின்னா அதற்கு தான் வந்து இந்த இவல்யூஷன் ஆஃப் சைக்கிக் பீயிங் வந்து மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து வளர்ச்சி அடைவது அப்படிங்கிற உண்மை வந்து ஏன் வலியுறுத்தப்படுகின்றது அப்படின்னா இந்த சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறத ஒரு பிறவியில் அடையலைன்னா கூட அடுத்த வரப்போகும் விஷயத்தில் நம்மளால துரிதமாக அடைய முடியும். ஒரு பிறவியில தான் அடையணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட ஏதோ ஒரு விஷயம் வந்து நித்தியமானதா இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டோம் அப்படின்னா இட் ஹார்ட்லி மேட்டர்ஸ் நம்ம வந்து இந்த லைஃப்ல அடையிறோமா அடுத்த லைஃப்ல அடையிறோங்கிறது வேற விஷயம். நம்ம வந்து ஒரு லைஃபோட நம்மளுடைய ப்ராசஸ் வந்து நின்று விட போவதில்லை இல்லையா?
ஒரு ஆமா. லைஃபோட இந்த ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆக போறது இல்ல. ம். அதனால இந்த லைஃப்ல தான் அடையணும்னு அவசியம் கிடையாது. இந்த லைஃப்ல வந்து ஒரே லைஃப்ல அடையறதும் கஷ்டம் அது. அது ஆனா அது synthesis of சொல்லல அவங்க, அது மாதிரி சொல்லல அவங்க வந்து ஒரே லைஃப்ல அடைய முடியுங்கிறத சொல்லல அவங்க. மேபி அவங்க வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து அவதாரங்கள், அவங்களால செய்ய முடிஞ்சதை வந்து எல்லா வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல தான் ஒருத்தரும் கிட்ட முடியும். சில பேர் வந்து அதனுடைய உயர் நிலையை எட்ட முடியும், சில பேர் அடுத்த பிறவிலே அதை எட்ட முடியும், சில பேர் அதுக்கு நெருக்கமாக போக முடியும். அது மாதிரி வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல தான் அதை நெருங்க முடியும். அதை ஒரே ஆனா பிறவில அது synthesis பண்ண சாரி சார், ஆனா சிந்தசிஸ் ஆஃப் யோகால வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்து எத்தனையோ ஆண்டுகள் போகலாம். அதை வந்து சுருக்கி நீ வந்து 7 நாளைக்குள்ள இல்ல அதுக்கும் குறைச்சு கூட ஒரு நாள்ல கூட அடைய முடியும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்காரே பகவான். விவேகானந்தர் சொல்றான்ற அந்த இதுல வந்து வந்திருக்கே, வெரி ஃபர்ஸ்ட் சாப்டர்லயே வந்திருக்கு, 2வது பேஜ்ல வந்திருக்கே. இல்ல அதான் அப்போ அந்த யோகா அப்படிங்கிறது அது வந்து ம், ஒரு கண்டென்ஸ் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி யோகா அப்படிங்கிறது ப்ராசஸ்ல பல யுகங்களா நடக்கக்கூடியதை அதை வந்து ஃபியூ பட்ஸ்ல அட்டைன் பண்ணணும். அதுதான் இப்ப யோகம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ம், இயற்கையே வந்து பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த இயற்கையே வந்து யோகத்துல தான் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறாரு இல்லையா? அது இயற்கையே யோகத்துல தான் ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ம், எல்லாமே பரிணாமத்துல தான் நம்ம எல்லாமே ஈடுபட்டு இருக்கோம், அதனுடைய இலக்கு அப்படின்னு நம்ம சொல்லிட்டாரு. ம். அப்படின்னா ஏன் மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ வந்து எதற்காக வந்து யோகம் புரியணும்? அவங்க வந்து இதுல தலையிட்டிருக்கவே தேவையில்லையே. ஏன்னா இயற்கை அதை நோக்கி தான் போயிட்டு இருக்குன்னு உண்மை அப்படின்னு சொல்லிட்ட பிறகு ஓகே, அது பாட்டுக்கு நடக்கட்டும். பட் அங்கதான் போக போறோம்னு விட்டுருக்கலாம் இல்லையா? எதுக்காக வந்து அவங்க அதிமான உணர்வு நிலையை இங்க புவியில இறக்கம் கொள்ள செய்தார்கள் அப்படின்னா, இந்த மேலிருந்து ஒரு சக்தியை கீழே இறக்கும் பொழுது இந்த ப்ராசஸ் வந்து துரிதப்பட்டு விடும் அப்படின்னா, அது வந்து ஒரே பிறவியில ஒரு அப்படி ஒரு ஷார்ட் பீரியட்ல நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. மேபி இட் வில் டேக் இன்ஃபேக்ட் இட் வில் டேக் மெனி இயர்ஸ் அப்படின்னு சில சில நூற்றாண்டுகள் ஆகலாம் அப்படின்னு பகவான் சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு, மதர் கூடவே என்ன சொல்றாங்க, டோன்ட் யூ நோ தட் தேர் இஸ் அ டிவைன் கிரேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல இது சாத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூ ஹண்ட்ரட் இயர்ஸ்ல சாத்தியம் அப்படின்னு இருக்காங்க. பை த கிரேஸ் ஆஃப் த டிவைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது சாத்தியம். ஆனா ஒரே பிறவியில எல்லாரும் அதிமனிதர்களா ஆகுவாங்களா அப்படிங்கிறது அது சாத்தியம் இல்லை. அது இல்ல, சாத்தியம் இல்லை. அதுக்கு அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நம்ம மனம் தளர தேவையில்லை. ஏன்னா இங்க நம்ம வந்து அந்த உள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங் வந்து வளர்ந்து கொண்டே போகின்றது. அதனுடைய ப்ராக்ரஸ் வந்து ஒரு பிறவியோட வந்து நின்று விடுவது இல்ல. again it takes another birth and it continues its progress till it ஆமா. reaches the goal. ம். இல்லையா? தேங்க்யூ சார். அதனால இட் இஸ் நாட் நெசசரி தட் ஒரே பிறவியில் அடையணும்னு அவசியம் கிடையாது. அதற்காக மனம் தளருவதும் தேவை வேண்டிய அவசியமும் கிடையாது. அதுதான் சொல்றார் பகவான். தேங்க்யூ சார். ஒரு layman's view சொல்லலாமா சார்? சொல்லுங்க சார். இது எதுவுமே படிக்காத ஒரு சாதாரண மனிதன் இந்த ஒரு கேள்வி காதுல விழுந்ததுன்னா அவனுக்குள்ள எழக்கூடிய ஒரு எண்ணம் என்னவாக இருக்கக்கூடும்னா, இப்ப 7 நாள் என்ன இப்பவே க்ஷணத்திலேயே நடக்கலாமே, அதுக்கு ஒண்ணுதான் தேவை, பரிபக்குவம். மதர் அது சின்சியாரிட்டின்னு சொல்றாங்க நிறைய இடங்கள்ல. அந்த பரிபக்குவம் வந்துட்டுன்னா அந்த க்ஷணத்துல நடக்க போறது அது. அந்த பர்டிகுலர் க்ஷணம் இந்த ஜென்மால வரப்போறதா, அடுத்த ஜென்மாலயா, அதுக்கு மேற்பட்டதா அப்படிங்கிறது தான் கேள்வி. தட்ஸ் மை ஹம்பிள் ஒப்பீனியன். கரெக்ட் நீங்க சொல்றது. இதுதான் இந்த ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்று அன்னை கூறுகின்றார்கள். ரிவர்சல் ஆஃப் கான்சியஸ்னஸ் அப்படிங்கிறது இந்த முட்டை உள்ள இருக்கக்கூடிய கரு வெளியே வந்து கோழியா வருது இல்ல, அது திடீர்னு வந்துடுது இல்லையா? அப்படிதான் நடக்கும் அப்படிங்கிறாங்க. அது வந்து டிவைன் கிரேஸ் தான். டிவைன் கிரேஸ். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் தான் மீண்டும் மீண்டும் வந்து பகவான் ஸ்ரீ அரவிந்தர் கூறுகின்றார். இதெல்லாம் வந்து நீங்க தெரிஞ்சுக்குங்க, அவ்வளவுதான். நம்ம லைவ் டிவைன் படிங்க, நிறைய எல்லாமே இப்ப தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டா இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் கேட்கறதுக்கும் இதுக்கும். ஆனா அதை அடையக்கூடிய வழி வந்து ரொம்ப 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 எந்த அளவுக்கு இந்த விஷயங்கள்லாம் கடினமாக இருக்கின்றதோ, பிரமிக்க வைக்கின்றதோ, அந்த அளவுக்கு அதை அடையக்கூடிய வழி வந்து எளியது அப்படிங்கிறாங்க. ஒன்லி திங் சரண்டர் டு த மதர்.
இட் cannot be done by the individual by himself. அதை புரிஞ்சுக்கணும். இட் cannot be done by the man all by himself without the help of the mother. மதர்கிட்ட நம்ம சரணடையும் பொழுது the mother will decide எப்ப இது இப்ப நடக்கணுமா அப்ப நடக்கணுமா அப்படிங்கறத அவங்க டிசைட் பண்ணுவாங்க. பட் வாட் இஸ் ரிக்வயர்ட் இஸ் a complete surrender to the mother. அதுதான் பகவான் சொல்றாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதான். இதெல்லாம் நம்மளுடைய மென்டல் பர்செப்ஷனுக்காக. பட் அல்டிமேட்டா த சொல்யூஷன் என்ன, ப்ராசஸ் எப்படின்னா சரண்டரிங் டு த மதர் தான். எகைன் அண்ட் அகைன் அதுதான் சொல்றாரு. இட் இஸ் அதனால பகவான் என்ன சொல்றாரு, நீங்க இதுக்கெல்லாம் இது கண்டு நீங்க பிரமித்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. மதர்கிட்ட சரண் அடைஞ்சிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அப்படிங்கிற. சார் ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார். அதேதான் மதர்ல கூட சொல்றார், அவள் அருள் இன்றி செய்யப்படுவது 100 ஆண்டுகள் பிடிக்கலாம், அவள் அருள் இருந்தால் ஒரே நிமிஷத்துல கூட நடக்கும் சொல்லிட்டு மதர்ல கூட மகாலட்சுமி அந்த மகேஸ்வரியோட இது சொல்லும்போது சொல்லுவார். அதே மாதிரி சீக்ரெட் நாலேஜ்ல ரொம்ப அற்புதமா பேஜ் நம்பர் 46 14th லைன்ல சொல்றார், a death bound littleness is not all we are அப்படின்றார். a death bound littleness is not all we are அப்படின்னு சொல்றார். we have on our summits immortal vastnesses waiting to be discovered அப்படின்றார். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சத்சங்கம், நீங்க சொல்ற மாதிரி அரவிந்தரோட நூல்கள், அன்னை பிரேயர்ஸ் இது எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்றது அப்படிங்கிறது தான் சொல்றார் சார். தேங்க்யூ சார். நிச்சயமா. வசந்தா மேடம். தேங்க்யூ சார். இந்த ஹவு லாங் வில் இட் டேக்குங்கிறது அந்த நம்ம ஈவினிங் கரஸ்பாண்டன்ஸ் அந்த மாதிரிலாம் பேசுற இடங்கள்ல பகவான் சொல்றாரு, நார்மலி இது மாதிரி நிறைய டைம் ஆகும், ஆனா there are exceptional cases. அதுல ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல இருந்து சைக்கிக் பீயிங் ரொம்ப டெவலப் ஆயிருந்திருக்கும். அந்த ப்ரீவியஸ் லைஃப்ல ரொம்ப டெவலப் ஆனதுனால இப்போ தான் அது குயிக்கா ரீச் ஆக முடியும். எக்ஸாக்ட்லி, அதுதான் நம்ம சொல்ல வரோம். இது நம்ம அப்படின்னா அதே மாதிரி நீங்க சொன்ன இந்த பாயிண்டையும் ரொம்ப தடவை சொல்றாங்க இல்லையா, the path of this yoga is very long but surrender shortens it. நிச்சயமா. இது நம்ம அப்படிங்கிறது இந்த பெயரையும் உருவத்தையும் கொண்ட நான் அப்படிங்கிற நம்மோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஆனா அது கிடையாது. நமக்குள்ள இருக்கிற சைக்கிக் பீயிங் தான் இந்த மாற்றத்தை நம்ம சைக்கிக் பீயிங் எந்த ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கிறது நமக்கே தெரியாது இல்ல. அது ப்ரீவியஸ் பர்த்ஸ்ல எந்த ஸ்டேஜ்ல டெவலப் ஆயிருக்கு, இந்த பிறவில எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அது எப்ப ரீச் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. frankly speaking we don't know. that is why we have to leave everything to the mother. இதெல்லாம் இருக்கு, இவ்வளோ மகோன்னதமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட்டுக்காக இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். அல்டிமேட்டா அந்த ப்ராசஸ் எப்படின்னா இட் இஸ் as simple as surrendering to the mother. அதுதான் பகவான் சொல்றாரு. செஷனை முடித்துக் கொள்ளலாம். அடுத்த செஷன் நம்ம பார்க்கலாம்.